நண்பர்களே நண்பர்களே நாங்கள் கவிதை போட்டிக்கு கொடுத்திருந்த புகைப்படம் இதுதான். 2 கவிதைகள் வந்தன. ஒருவர் லெனின், மற்றொருவர் பிரவீன். லெனின் எழுதிய கவிதை முதல் பரிசு பெற்றது. அந்த கவிதையை லெனின் இப்போது வாசித்து காட்டுவார். இதுதான் அதற்கான புகைப்படம். அனைவருக்கும் வணக்கம். கவிதையின் தலைப்பு வாழ்க்கை தேரோட்டி. எந்த ராசா ஆண்டா என்ன எங்க வாடு மாறலையே, எந்த சாமி வேண்டி என்ன எங்க வாழ்வு தேரலையே, ஆசைக்கு ஒரு மகனும் அழகுக்கு ஒரு மகளும் அளவா பெத்தெடுத்தா என் ஆசைக்கார அண்ணம்மா, பசியோட வரும்போது பழைய சோரே ஆனாலும் பாசத்தையும் சேர்த்து வைப்பா என் வழி தெரிஞ்ச வண்ணம்மா, என்ன கட்டிக்கிட்டு என்னென்ன கனவையெல்லாம் விறகோட சேர்த்து வச்சு விடிய விடிய எரிச்சாலும், என்ன கட்டிக்கிட்டு என்னென்ன கனவையெல்லாம் விறகோட சேர்த்து வச்சு விடிய விடிய எரிச்சாலோ அந்த வீரனாருக்கே வெளிச்சமம்மா. அவ வேலைக்கு போக வேணாமுன்னு வியாக்கியானம் பண்ணி பார்த்தேன், வறுமையோடு போட்டி போட என் வாய்மொழிக்கு முடியலையே, சால போடும் வேலைக்கு சண்டாளி போனாலே தூசிய அவ நாசிக்குள்ள சேமிக்கும் ஆள் ஆனாலே, வேண்டா விருந்தாளிய விரட்டிவிட முடியலையே, பீலிபை சாகாடும் அச்சிரும் தூசிபை நுரையீரலும் கெட்டிரும்னு தெரிஞ்சும் ஒன்றும் பண்ண முடியலையே, தார் உருக்க நெருப்பு எரிஞ்சாதான் என் குடிசையில் ஒலகொதிக்கும், அவ சோரை எங்க வாய் திங்க அவ ஈரலை எமநோய் தின்னுருச்சு, இரவெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருமலுக்கு வாக்கப்பட்டு புகையோடு குடும்பம் நடத்தி ஒரு நாள் பொசுக்குன்னு போனாலே, வறுமையில் இருப்பவனை வச்சு செய்கிறது வியாதிக்கும் பிடிக்கும் போல, எமனோட நண்பனா ஏழ்மை ஆனதுன்னா எப்படிங்க தப்புவது, வறுமையில் இருப்பவனை வச்சு செய்கிறது வியாதிக்கும் பிடிக்கும் போல, எமனோட நண்பனா ஏழ்மை ஆனதுன்னா எப்படிங்க தப்புவது, உண்டி வில்லு கல்லு போல எங்க வாழ்க்கை உள்ள போது எந்த பக்கம் விழுவோம்னு எப்படி எனக்கு தெரியுமுங்க, சகுனியே நேரா வந்து சதிராட்டம் ஆடும்போது கோமன பழனினா காலனா கழனினா என்ன செய்ய முடியுமுங்க, சகுனியே நேரா வந்து சதிராட்டம் ஆடும்போது கோமன பழனினா காலனா கழனினா என்ன செய்ய முடியுமுங்க, மகன்தான் இருக்கானேன்னு மாறுதட்டி இருந்தப்போ சாராய கடதட்டி சண்டாளன் சாஞ்சானே, ஆசையா பெத்த மவளுக்கு இந்த அப்பனோட அரச மகளுக்கு கல்யாணம் செய்யணுமே கை நிறைய பண்ணணுமே, இவங்களை கரையேற்ற இன்னும் நல்லா உழைக்கணும்னு இந்த மனசுக்கு புரிஞ்சாலும் இந்த உடம்பால முடியலையே, முடியாத தூக்கம் இல்லை வடியாத வீக்கம் இல்லை, எங்கிருந்தோ வெளிச்சமுன்னு ஏன் வழியில் விழுந்தது போல் தலைவரின் விழாவுக்கு தலைக்கு ஒரு பரிசுன்னு அறிவிப்பு கேட்டு நான் அகமகிழ்ந்து போனேனே, வரிசையில் முந்தி நின்று வாழ்க வாழ்கன்னு வாய்கிளிய கத்தியும் கூட கிடைச்சது என்னதுவோ கிழிஞ்சு போகும் வேட்டிதாங்க, இனி எவனை நம்பி எந்த பயனும் இல்லை, என்னையே நம்பினா எந்த பயமும் இல்லை, ஒரே ஒரு முறை என்னைய நம்பித்தான் பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்த்து தான் விடுவோமேன்னு முடிவு செஞ்சு சிறுவாடா சேர்த்த சில்லறைய வச்சு திருவோட ஆனா திமிரோட நின்ன ஒரு தையல் எந்திரம் வாங்கி தைக்க நான் ஆரம்பித்தேன், இருக்கிற இடத்திலேயே இருப்பதற்கு கூட இந்த உலகத்தில் உட்கார்ந்து கொண்டே ஓட வேண்டி இருக்கிறது, வாடா ஒரு கை பார்த்துடலாம்னு வாழ்க்கை சக்கரத்தோடு என் தையல் சக்கரமும் இப்போ போட்டி போட்டு சுத்துதுங்க, ஏழை ஏழ்மை என்று அழுது நச்சரித்து இனி எவன் காலிலும் விழமாட்டேன், உழை உழை என்று உறக்க உச்சரித்து உச்சி தொடாமல் விடமாட்டேன், எளியவன் மீது வலிமையை காட்டும் வறுமையின் முதுகெலும்பை முறிப்பேன், அறியாமை இயலாமை முடியாமை முயலாமை இந்த எல்லா ஆமைகளையும் ஒன்றாய் போட்டு எரிப்பேன், எளியவன் மீது வலிமையை காட்டும் வறுமையின் முதுகெலும்பை முறிப்பேன், அறியாமை இயலாமை முடியாமை முயலாமை இந்த எல்லா ஆமைகளையும் ஒன்றாய் போட்டு எரிப்பேன், எது உயிரின் உச்சமோ அதை அடைய என் உழைப்புக்கில்லை அச்சம்,
கிழிஞ்ச துணியெல்லாம் ஒட்டி தைக்கும் எனக்கு என் கிழிஞ்ச வாழ்வையும் ஒட்ட வைக்க முடியாதா? முடியும், கண்டிப்பாய் முடியும். நான் வாலாட்டி சோறு திங்கும் வாயில்லா ஜீவன் இல்லை. கையாட்டி காலாட்டி வேலை செய்யும் நான் ஓர் வாழ்க்கை தேரோட்டி. உழைப்பே உயர்வுக்கு கைகாட்டி, உழைத்தால் வாழ்க்கைக்கு வழிகாட்டி, உழைப்பே வாழ்க்கைக்கு வழிகாட்டி, உழைத்தால் உயர்வும் தலையாட்டி, வந்து நிற்காதோ உன் பின்னே வாளாட்டி. உழைப்பெனும் நெருப்பில் வறுமையை வறுப்போம், வாழ்வெனும் மலையில் வளமை தேன் எடுப்போம், உழைப்பால் உயர்வோம், உலகை வெல்வோம். நன்றி, வணக்கம். நன்றி லெனின்.